1979 காங்கிரஸ் தலைவர் பட்டாபி சீதாராமையா கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது தேர்தல்களில் பங்கேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்தார். அவர் கூறினார், சுதந்திர இயக்கத்தின் உச்சியில் அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்லலாம். அவர்கள் ஆதரவு அளிக்கவில்லை, மாறாக அவர்கள் பிரிட்டிஷ் முகவர்களா செயல்பட்டார்கள். மேலும் இந்த குழுவில் பல உள்நாட்டு பிளவுகள் மற்றும் உட்பிரிவுகள் இருந்தாலும் ஒரு பொதுவான எதிரியை கண்டுபிடிக்கும் போது அவர்கள் ஒன்றாக சேர்வார்கள் என்று அவர் எச்சரித்தார். 1981 கூட இந்திரா காந்தி மேற்கத்திய வங்காளம் மற்றும் திரிபுராவில அந்த மாநில அரசுகள் நிர்வாக பதவிகளை தங்களது விசுவாசமான கட்சியினரால் மெதுவாக நிரப்பி வருகின்றன என்று கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சித்தார். மேலும் அவர்கள் மெதுவாக பாட புத்தகங்கள்ல திருத்தங்களை செய்து மாணவர்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் என்று அவர் எச்சரிக்கை எழுப்பியுள்ளார். இந்த திசை திருப்பும் புதிதல்ல, நாமும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறோம். குறிப்பா 1970s இருந்து எல்லா பாடப்புத்தகங்களும் வேகமான மாற்றங்களையும் இந்தியாவுக்கு எதிரான பெரிய சேர்க்கைகளையும் பெற்றுள்ளன. இந்த திசை திருப்பும் புதிதல்ல, நாமும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறோம். குறிப்பா 1970s இருந்து எல்லா பாடப்புத்தகங்களும் வேகமான மாற்றங்களையும் இந்தியாவுக்கு எதிரான பெரிய சேர்க்கைகளையும் பெற்றுள்ளன.